வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாயிண்ட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரியலிட்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன் மேட் ஏலியனோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றியும் அதோட வீக்னஸ் பற்றியும் தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து நீங்கள் ஒரு பென்டென் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரியலிட்டேட் இந்த ஏலியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா பென்டென் ஃபேன்மேட் யூனிவர்ஸில் இது ஒரு ரேரான ஏலியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் யாருமே இதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட கிரகத்தில் இருக்கிற ஏலியன் ஸ்பீசிஸுக்கு ரியலிட்டேட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சிலரை தவிர வேற யாருமே இதை பார்த்தது கிடையாது. அதனால தான் ரியலிட்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டரை பற்றி யாராவது கேள்விப்பட்டாலோ இல்லை அதை பற்றி பேசினாலோ இந்த ஏலியன் இருக்கிறத யாருமே நம்பாமல் இதை பற்றின கதைகள் எல்லாமே ஒரு வதந்திகளாகவும் கற்பனைகளாகவும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் ஏத்திகஸ். மேகத்து மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் இதை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இதை பார்க்கும்போதே நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ஸ்வெஸ்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெபுலா மாதிரியான இடத்துல தான் இந்த ஸ்பீசிஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நெபுலாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது முழுக்கவே மேகம் மாதிரியான ஆபத்தான கேஸ் பரவி இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகான ஒரு மேகம் மாதிரி இருக்கும். ஆனால் கிட்ட போனீங்க அப்படின்னா பயங்கரமான பாய்சனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாய்சன் மற்றவங்களுக்கு நச்சுத்தன்மையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இரும்பு மாதிரியான கடினமான உலோகத்தை கூட அசால்ட்டாக உருக்குற அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனால தான் இந்த பாதையில் யாருமே ட்ராவல் பண்ணுறது கிடையாது. அதுக்கு முன் வரதும் கிடையாது. எல்லாருமே பயந்து போய் வேற வழியை தான் ட்ராவல் பண்ணுவாங்களே தவிர இந்த இடத்த முழுவதுமாகவே ஒரு கைவிடப்பட்ட இடமாகத்தான் அவங்க வச்சிருக்காங்க. அப்படியே ஒருவேளை இந்த ரியலிட்டேட்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை யாராவது ஒருத்தர் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போனால் கூட அவ்வளவு சீக்கிரம் இந்த ஏலியன் ஸ்பீசிஸை பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த ரியலிட்டேட் ஸ்பீசிஸ் எல்லாருமே அந்த மேகம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேஸுக்கு உள்ளே தான் வாழ்கிறாங்க. அதாவது அவங்க பெரும்பாலும் அதை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. அந்த கேஸே அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையும் கொடுக்கறதுனால வெளியுலகத்தை பற்றி அவங்க நினச்சி கூட பார்க்கறது கிடையாது. ஒருவேளை பல உலகங்களுக்கு பிளானட்ஸுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏலியனுக்கு மட்டும் ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், இந்த மொத்த யூனிவர்ஸுமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இதோட கிரியேட்டரை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதோட பவர்ஸ் அப்படி. இந்த ஏலியன் பார்க்கறதுக்கு ஒரு மேகம் மாதிரி ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருந்தாலுமே ரொம்பவே ஆபத்தானது. யாராவது தெரியாதனமாக இதை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டு தொட்டாங்க அப்படின்னா உடனடியாக க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா இதுகிட்ட டிரான்ஸ்மியூட்டேஷன் பவர் இருக்குது. அதாவது தன்னை தொடுற இல்லைன்னா தன்னை ஊடுருவி போகிற நபர்களையோ இல்லை பொருட்களையோ இதால் வேற ஒரு மெட்டீரியலாவோ இல்லை எனர்ஜியாவோ இல்லைன்னா எலிமெண்ட்டாவோ இதால் மாற்ற முடியும். இப்படி செய்யறதுனால தன்னை சுத்தி இருக்கிறவங்களை இதால ரொம்ப சுலபமா வழியே இல்லாம சாகடிக்க முடியும். சரி, ஒருவேளை இந்த ரியலிட்டேட் ஒரு மனுஷனையோ இல்ல பொருளையோ ஒரு மெட்டீரியலாவோ இல்ல வேற ஒரு எனர்ஜியாவோ மாத்திருச்சு அப்படின்னா அவங்கள திரும்ப சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் பவர் ரியலிட்டேட்டோட கண்ட்ரோல்ல இருக்காது. அது ரேண்டமா தான் செயல்படும். அதாவது ஒரு தடவை ஒரு மெட்டீரியலை மாத்திச்சு அப்படின்னா ரியலிட்டேட்டே நினைச்சாலும் அவங்கள திரும்பவும் நார்மல் ஆக்க முடியாது. ஏன்னா இந்த பவர் இதோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்லியும் தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ சப்போஸ் ஒரு மனுஷனை இந்த ரியலிட்டேட் தொட்டு அவங்கள ஒரு கண்ணாடியை மாத்திருச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். திரும்பவும் அவங்கள ஊடுருவி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்கள சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஊடுருவி போச்சு அப்படின்னா அவங்க சரியாக மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க கண்ணாடியிலிருந்து வேற ஒரு மெட்டீரியலாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதாவது இரும்பாவோ பித்தளையாவோ வெண்கலமாவோ இப்படி ஏகப்பட்ட வடிவத்துக்கு வேற ஒரு மெட்டீரியலை அவங்க மாறிடுவாங்க. இதுதான் நடக்குமோ தவிர அவங்க நார்மல் ஃபார்முக்கு அவங்களால திரும்பி வர முடியாது. இந்த ரியலிட்டேட்டாலையும் கொண்டு வர முடியாது. ஜஸ்ட் அது ஒரு ரேண்டமாக தான் சூஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை ஒரு மெட்டீரியலாக மாறிட்டாங்க, ஒரு எனர்ஜியாக மாறிட்டாங்க அப்படின்னா அதோட அவங்க கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இது ஒரு ஆபத்தான ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படின்னு நான் ஆரம்பத்திலே சொல்லி இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு பென்டெனிசன் இந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் மட்டும் இந்த ஏலியனா மாதிரி தெரியாதனமாக நம்ம குவென்னையோ இல்லை கெவினையோ இல்லை நம்ம கிராண்ட்பா மேக்ஸையோ தொட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கு பால் தான். யார் நெனச்சாலுமே அவங்கள காப்பாத்த முடியாது. ஸோ இது வந்து இந்த ஏலியனுக்கு பவரா மட்டும் இல்லாம ஒரு மெயினான வீக்னஸாவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால இதன் மூலமாவே தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இது கூடவே இன்னொரு மிக மோசமான பவர் இந்த ஏலியன் கிட்ட இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியனால ஒரு பிளாக் ஹோலையே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லா நேரத்திலயுமே இதால ஒரு பிளாக் ஹோல உருவாக்க முடியாது. இந்த ஏலியன் வந்து தன்னுடைய எமோஷன் மூலமாகத்தான் அதால ஒரு பிளாக் ஹோல உருவாக்க முடியும். அதாவது நான் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து அதிகமா கோபப்பட்டாலோ, இல்ல வருத்தப்பட்டாலோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பிளாக் ஹோல் உருவாகும். ஆனா உருவாகுற அந்த பிளாக் ஹோலுக்கும் ரியலிட்டேட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த உருவாகக்கூடிய அந்த பிளாக் ஹோல வந்து ரியலிட்டேட்டால கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அந்த பிளாக் ஹோல் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பெரிய சைஸ்ல வளர்ந்து இந்த மொத்த யூனிவர்ஸையுமே தனக்குள்ள உள்வாங்கிக்கும், இழுத்துக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொத்த யூனிவர்ஸுமே அழியறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இந்த ஏலியன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இந்த உலகத்த அழிக்கணும் அப்படின்னா வேற எந்த கஷ்டமுமே பட வேணாம். இந்த ஏலியன ஜஸ்ட் நீங்க கோவப்படுத்தினாலோ, இல்ல வருத்தப்படுத்தினாலோ மட்டும் போதும். இந்த ஏலியனோட எமோஷனே இந்த மொத்த யூனிவர்ஸையும் அழிச்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது போக இந்த ஏலியன் கிட்ட சைஸ் ஆல்டர்னேஷன் அண்ட் ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்கு. அதாவது தன்னுடைய உயரத்தை அன்லிமிட்டடா இதால பெருசாக்கிக்க முடியும். தனக்கு தேவையான வடிவத்திலையும், உருவத்திலையும் கூட மாத்திக்க முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, வேபிக் கூட சண்டை வந்துச்சு அப்படின்னா, வேபிக் அளவுக்கு இதால பெருசாக முடியும். கூடவே வேபிகோட உருவத்துக்கு தன்னை மாத்திக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக வேபிக் அளவுக்கு இதுக்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஏலியனுக்கு வந்து எந்த விதமான ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி தேவையே படாது. ஏன்னா இது ஒரு மேகம் மாதிரியான ஒரு ஏலியன் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி சுத்தமா தேவையே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இந்த ஏலியன் வேபிக்கு கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. ஜஸ்ட் அதை தொட்டா மட்டும் போதும். வேபிக் வேற ஒரு மெட்டீரியலாவோ இல்ல ஒரு எலிமெண்டாவோ மாதிரி டோட்டலாவே அழிஞ்சு போயிடும். ஸோ சண்டை போடணும், அதை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு ரியலிட்டேட்டுக்கு வந்து ஒரு ஓவர் பவர்டான ஏலியனா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால தெளிவாகவே ஏற்கனவே பார்த்துட்டோம். நின்ன இடத்துலயே ஸ்கோர் பண்ணிட்டு இந்த ஏலியன் போய்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஏலியன் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான பவர் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ மேனிபுலேஷன். அதாவது இந்த ஏலியன் மட்டும் நினைச்சிச்சு அப்படின்னா மற்றவங்களோட டிஎன்ஏவை இதால மேனிபுலேட் பண்ண முடியும் அண்ட் எவால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு உயிருள்ள அல்டிமேட்ரிக்ஸ். அதாவது தான் பக்கத்தில் நிற்கிற ஏலியன்ஸை இதால் அல்டிமேட் ஏலியன்ஸாக மாற்ற முடியும். அதோட பீக் லெவலுக்கு இதால் அதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ரியலிட்டேட்டோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்ற பவர் மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இல்லை. ஸோ இந்த பவர் அதோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தனக்கு பிடிச்சவங்களை தாங்கூட நிற்கிறவங்களை இதால் அல்டிமேட் ஏலியன்ஸாக மாற்ற முடியும். அப்படி மாற்றுறதன் மூலமாக அவங்களோட பவரோட பீக் லெவலுக்கு கொண்டு போய் எதிரிக்கு பயங்கரமாக டஃப் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ இதனால தான் இந்த பவர் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். கூடவே இந்த ஏலியன் கிட்ட இன்டாஜிபிலிட்டி பவர் இருக்கிறதுனால திட பொருட்களுக்குள்ள இதால ரொம்ப சுலபமாக ஊடுருவி போக முடியும். கிட்டத்தட்ட நம்ம பிக் சில் அண்ட் கோஸ்ட் ஃப்ரீக் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது அவங்கெல்லாம் ஊடுருவி போனாங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஏலியன் மட்டும் எந்த ஒரு பொருட்களுக்குள்ள ஊடுருவி போனாலும் சரி, அந்த பொருள் டக்குன்னு என்ன செய்யும் அப்படின்னா வேற ஒரு மெட்டீரியலாக டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். அதான் இதுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம். அவ்வளவுதாங்க இந்த ஏலியனோட பவர்ஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த அளவுக்கு பவர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க, ஒரு வீக்னஸை கொடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அதான் தப்பு. இந்த ஏலியனுக்கு பிசிக்கலாக எந்த ஒரு வீக்னஸுமே இல்லை அப்படிங்கிறத வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியிருந்து ஒரு வீக்னஸ் இருக்குது. அதாவது இதுக்கு ஒரு ப்ரெடக்டர் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெடக்டர் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சைஸ் கார் மேகம் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு குட்டி சைஸ் மேகமா, அது வந்து ஒரு மிகப்பெரிய சைஸில் ஒரு கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார் மேகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தான் பக்கத்தில் வந்து ரியலேட்டட் ஸ்பீசிஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரெடக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வாயையே ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி மாற்றிக்கிட்டு ரியலேட்டட் ஸ்பீசிஸை வந்து தனக்குள்ளே உறிஞ்சு சாப்பிட்ருமா. இது வந்து ரியலிட்டேட்டுக்கு ஒரு மிக முக்கியமான வீக்னஸாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரெடக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கவே வினோதமாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, see you.